மக்களின் ஒற்றுமையை புலப்படுத்துவதற்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன சமய பேதமின்றி அனைத்து இனத்தவரும் பல்வேறு உதவிகளை நல்கி வருவதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று வலியுறுத்தினார். இது இந்நாட்டு மக்களிடையே நிலவி வரும் ஒரு நட்பண்பாகும். காரணம், மலேசியாவை போன்று இதர நாடுகளில் இதுபோன்ற உதவி செய்யும் மனப்பான்மையை அங்குள்ள மக்கள் கொண்டிருக்கவில்லை என அவர் கூறினார். நேற்று தாம் தற்காலிக துயர் துடைப்பு மையங்களுக்கு சென்றபோது அங்குள்ள அரசாங்க அதிகாரிகள் தொண்டூலிய முறையில் சேவையாற்றி வந்ததை கண்கூடாக பார்த்ததாக அவர் தெரிவித்தார். இராணுவம், தீயணைப்பு மீட்பு படை, பொது தற்காப்பு படை ஆகியோர் சுமார் 80,000 பேர் இதில் உள்ளடங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்து தாம் மனம் நெகிழ்வதாக பிரதமர் கூறினார். இதனை தவிர்த்து அரசாங்க துணை நிறுவனங்களும், வங்கிகளும், தனியார் நிறுவனங்களும், தனிநபர்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். கிளாந்தானில் சீன வர்த்தகர் ஒருவர் 10 லாரிகளில் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகம் செய்ததை தாம் முன்மாதிரியாக காட்டுவதாக நிதி அமைச்சருமான அவர் கூறினார். இது மலேசியர்களிடையே இருந்து வரும் சிறந்த நட்பண்பாகும். அனைவரும் இன சமய பேதமின்றி களத்தில் இறங்கி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருவதாக தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் பெருமிதம் கொண்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.